உங்கள் நேம்? அஸ்வத். ஏன் யோசிக்கிறீங்க? உங்கள் நேம்? ஹரிஷ். இப்போ சொல்லு, கோயம்புத்தூர் கோபால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. வெரி குட். ஹாய் கைஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த 3 பசங்களும் யாரும் இல்லை, என் கூட மராத்தானில் 10 கிலோமீட்டர்ஸ் ஃபினிஷ் பண்ண பசங்க தான் இவங்க. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கூடயே அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மராத்தான் கலந்துக்கிறது. பாருங்கள், இதில் தான் இந்த ஷீல்டு கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? இது வந்து செந்தில் மராத்தான் சொல்லிட்டு செகண்ட் டைம் நடத்துகிறாங்க, செகண்ட் எடிஷனாக. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் 2 பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. நான் 10 கிலோமீட்டர், நம்ம தான் பெரிய லாச்சில் 10 கிலோமீட்டர் ஓடினேன், ஓட முடியாமல் ஓடினேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஓடி வந்தாச்சு. ஏன்னா கடைசியாக ஓடி வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷீல்டு கொடுப்பாங்க. அந்த 3 பசங்க பார்த்தீங்களா, அவங்க வேறு யாரும் இல்லை, என் கூட. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் சங்கதில் கூடயே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பேச பேச அவங்க எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. இப்போ லைவில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதன் மூலமாக என்ன சொல்ல வரோன்னா, நம்ம நடந்தே ரொம்ப வருஷம் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் யாருமே நடக்கிறதே இல்லை. வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படின்னு நடக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப லூஸ் ஆகுது. ஐ மீன் என்னென்னா, நம்ம நடக்காமையே இருக்கும், நம்ம கால் பிடிச்சிக்குது, கை பிடிச்சிக்குது, ஸ்ட்ரோக் வருது, இல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறோம், நடக்காமல் இருக்கிறோன்னா அதுக்கு உண்டான ஒரு இதுதான். நான் அந்த ஹாஸ்பிட்டலே வந்து இதை நடத்தினாங்க. மெயினாக வந்து அது எது என்னென்னா ஸ்ட்ரோக்குக்கு தான். இந்த கை கால் பிடிக்கிறது, அந்த நரம்பு ப்ராப்ளம் வருது இல்லையா, அதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலே மெயினாக இயங்கிட்டு இருக்கு. அவங்க நடத்தினது தான் இது. அதே மாதிரி நானும் இதான் ஃபஸ்ட் டைம் மாரத்தான். சும்மா நம்ம இதே மாரத்தான் காட்டி பார்ட்டிசிபேட் பண்ணங்காட்டி ஒரு 4 நாள் சும்மா ப்ராக்டிஸ் போனேன். ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் போயிருப்பேன், அவ்வளோதான். கடைசியில் வந்து மாரத்தானில் வந்து அதில் போகும்போது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, கண்டிப்பாக நம்ம டயர்ட் ஆயிடுவோம், எப்படா அவ்வளோ தூரம் போகிறது வருது. ஆனால் போகும்போது வரும்போதும் வழி நெடுலையும் பிஸ்கட்டு, இந்த வாட்டர் கண்டென்ட்டு, அதில் சால்ட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நமக்காகவும் நம்ம உடம்புக்காகவும் செப்பரேட்டாக வந்து, அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நமக்காகவும் நம்ம உடம்புக்காகவும் மெனக்கெட்டு இந்த மாதிரி மாரத்தானு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாமே வந்து ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம போகும்போது நம்ம தனியாக தான் போவோம். ஏன்னா அந்த மாரத்தான்லேயே தெரியும், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடக்காத போது இந்த மாரத்தான் போனீங்கன்னா நமக்காக மட்டும்தான், நம்ம வாழ்றதுக்காக நம்ம மட்டும்தான் போய்க்கணும் வந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா மற்ற டைமில் எல்லாத்தையும் காப்பாற்றிடுற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம காப்பாற்றிட முடியாது. நம்மளை மட்டும்தான் நடக்கணும், நம்ம மட்டும்தான் வரணும், நம்மளை நம்ம தான் கொண்டு போய்க்கணும், கடைசி வரைக்கும் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுதான் விஷயம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அந்த செந்தில் ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா வந்திருந்தாங்க. பாருங்கள், அந்த அக்கா தான் லாஸ்ட்டில் நான் அவங்கள லாக் பண்ணலான்னு போய் அவங்க நம்மளை லாக் பண்ணிட்டாங்க. இவங்க தான் கமான் गाइस. அக்கா முன்னாடி விடுங்க, அக்கா ஒண்ணுமே தெரியல. ஓகே அக்கா, உங்க நேம் என்ன? மகேஸ்வரி. எங்க வந்திருக்கீங்க? இப்போ நான் மாரத்தானுக்கு வந்து மலையாள காலேஜுக்கு வந்திருக்கோம். மலையாள காலேஜுக்கு வந்திருக்கீங்க. நான் வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஓடிட்டு வந்தோம். எத்தனை கிலோமீட்டர் ஓடுனீங்க? 10 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? எங்க மெடல் காமிங்க. ஓ, வச்சிருக்கீங்களா? ஓகே, நம்பிட்டேன். ஓகே, நான் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் நேம் கோயம்புத்தூர் கோபாலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சேனல் மறந்துட்டீங்க? கோயம்புத்தூர் கோபாலா? நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர் கோபால். மறுக்கா வயசு 41, ரிப்பீட் பண்ண மெமரி ஆயிருவா. கோயம்புத்தூர் கோபால். தேங்க்யூ. மல்டிபிள் ஸ்டடிஸ்ல ஒர்க் பண்றேன். ஓ, தேங்க்யூ சோ மச்க்கா. ஓ, சூப்பர்க்கா. நீங்க தான் இவங்க மராத்தான் நடத்துறவங்களே இவங்க தான். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் ஒரு கோரஸா இன்னொருக்கா சொல்லிருங்க. கோயம்புத்தூர் கோபால் சேனலுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய். ஓகே, ஃபைனலாக ஜிபி ஃபோட்டோகிராஃபிலேருந்து அமைக்கெல்லாம் வச்சு நம்மளை அப்படியே அழகாக ஒரு வீடியோலாம் ஷூட் பண்ண ரெடியானோம் பக்காவா. அப்புறம் நம்ம கைஸ் சொல்ல கூப்பிட்டா வெக்கப்பட்டுட்டே லைட்டாக அப்படியே உள்ளே வந்தாங்க. அப்புறம் அப்படியே நம்ம அண்ணன் அஞ்சாசிங்கம் செட்டிநாட்டு தங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணார். மற்ற பசங்களாம் அந்த பக்கம் ஓடிட்டாங்க. அப்படியே லைட்டாக நம்ம கொடுக்கவும் கடைசியில் பார்த்தா கேமராவே ஆன் பண்ணலன்னா எல்லாம் ஒரு சிரிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த வீடியோ புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் அவ்வளோதான், அப்படியே மெதுவாக ஆளுக்கு ஒரு ரேம் வாழ்க்கை போட்டோம். நெக்ஸ்ட்டு வருது மிஸ்டர் கோவிந்தன்
அடுத்து ரைட் சைடில் கோபாலன், அடுத்து லெஃப்ட் சைடு ஞானசேகர் அப்படின்னு நீட்டாக ஒரு ஸ்டில்ல போட்டோம். அடுத்து பின்னாடி வர கைஸ் ஒவ்வொருத்தரா. ஏன்னா ஃபினிஷிங்கிற ஒரு இதை என்ன தான் நம்ம போனாலும் ஃபினிஷிங்கிற கொடுத்தா தானே நமக்கும் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அப்படியே ராஜசேகர், கார்த்தி, மிஸ்டர் குருநாதன், அப்புறம் அந்த பக்கம்லாம் கேமராமேன் சரியாக எடுக்காமல் போயிட்டாராட்டிருக்கு. திஸ் அன்ஃபால்ட் இல்லை, இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடில் எடுத்தார். இப்போ கொண்டு வருவாருங்க ஃப்ரண்டில் எப்படி நிற்கிறான், ஜம்முன்னு நிற்கிறோமா. இந்த பக்கம் ராஜசேகர், அந்த பக்கம் மிஸ்டர் கார்த்திக், நம்ம வேலாயுதம்னு நிற்பார். அவ்வளோதான். அப்படியே ஃப்ரண்டில் வந்து சிரிச்சிட்டு ஜாலியாக அப்படியே கடந்து போய் அடுத்து ஆரம்பித்த பாருங்க டான்ஸை. அப்படி போடே போடே அசத்தி போடே கையால் அப்படின்னு. இவர் யாரும் இல்லை, பூமி பிரதர். இவர் எல்லா மராத்தானும் கலந்துக்குவார். 54க்கு மேலே ஆச்சு இவருக்கு ஏஜ். மனுஷன் என்ன சொல்கிறது, வேறு லெவல் டான்ஸ், வேறு லெவல் டான்ஸு. ஏன்னா 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோமா, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் சரியாக டயர்ட் ஆகிட்டான் பாடி. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், என் முகரக்கட்டையை பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக செம டயர்டு. அப்படியே அந்த டயர்டில் தான் ஆடிட்டுருக்கேன். அப்படியே மயக்கமாக வந்தேன். அப்படி இருந்தாலும் போட்டு ஒவ்வொன்று தளபதி சாங்கு அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி போட்டாங்க. யாருன்னே தெரில, பட் இறங்கி ஆட்டாண்டவமா ஆடினோம், குத்துனோம். அதெல்லாம் பெரிய சுவாரஸ்யமான சம்பவம். என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷம் ஆச்சா காலேஜெலாம் படித்து. பார்த்தீங்களா என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதெல்லாம் ஒரு காலம். டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் எப்போவும் இடையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க, ஏதோ ஒன்று. நம்ம காலேஜ் சில்வர் ஜூப்ளி 25th இயர்லாம் ஏறி ஆடினோம். அப்போல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப கிலோமீட்ரு சும்மா ஓடினோமா, பாடிலாம் பயங்கர ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்புறம் என்னமோ பாருங்க, இவர் நம்ம ஓல்டு மேன்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருந்தார் மனுஷன். அவர்லாம் ஓல்டு மேன் இல்லைங்க, யங்கு மேனுங்க. அத்தனை வயசானவங்க, கண்டிப்பாக 75 85 எபோ இருக்கும். அவங்க எல்லாமே பயங்கரமாக. இது வந்து கருப்பை சாங்கு. ஸ்டெப்பு பாருங்க, நல்லா ஜம்முன்னு டன் 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 டன். அதுதான் அவர் பாருங்கள். அவரோட பாடியும் என்ன சொல்கிறது, லைட்டாக அவரோட ஹேர் மட்டும்தான் ஓல்டாக தெரியுதே வர, பட் அவர் யங் மேன். நல்லா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு மீட்டுங்க, அதில் தான் ஃபஸ்ட்டு மீட்டு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினார் மனுஷன். பேர் பூமி. எல்லா ஈவெண்ட்லேயும் கலந்துக்கு வராமா, எல்லா இதுலேயும் கலந்துக்க தம்பி. அடுத்து December 15 அன்னைக்கு மாரத்தான் நடக்குது இங்கே. அதில் நம்ம கலந்துக்க முடியல, நம்ம UK போகிறோம். அதனால் நம்ம இதில் கலந்துக்க முடியல. பாருங்கள், அவர் யாராக இருந்தாலும் சரி, தோல் மேலே கை போடுறதாகட்டும், கட்டி பிடிக்கிறதாகட்டும், அது ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையுமே நம்ம வந்துட்டு ஒரு இதுக்கு அர்ப்பணிச்சிட்டோன்னா அது தெரியும். அது எப்படி அந்த ஒரு ஜாலியை நீங்கள் கொண்டாடினா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமே தவிர, அந்த ஸ்டேஜில் ஏறினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் வந்துடும். இந்த ஸ்டேஜ் ஃபியரு அதெல்லாம் ஃபஸ்ட்டே நமக்கு இல்லை. ஏறினா கீழே இருக்கும்போது தான் கொஞ்சம் அப்படியே கூச்சமாக இருக்கும். நான் மேலே ஏறிட்டா களத்தில் நம்ம தாண்டி அப்படின்னு. பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்பெல்லாம் எப்படி நமக்கு வந்துச்சுன்னே தெரில. வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். என்ன போய் நம்ம என்ன ப்ரொஃபஷனலாக ஸ்டெப் ஆடுறோம். நம்ம உள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது, இத்தனை நாளாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு எவ்வளவோ குறைஞ்சிடுங்க, அது வேறு விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, ஒரு நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைஃபு வேறு சூப்பராக அமையும். இதுதான் நம்ம சொல்ல நமக்கே சிரிப்பு இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊர் கோயில் ஸ்டெப்பு, நம்ம ஊர் லோக்கல் ஸ்டெப்பு தான். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்லாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரஞ்சிதமே அது அடிக்கடி தளபதி உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே செம ஜாலியாக போச்சுங்க. என்ன சொல்கிறது, உடம்பு இருக்குது இல்லைங்கிறது மேட்ரு இல்லை, அது நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்டாமினா இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு தூங்குகிறோம், சாப்பிட்றோம், எந்திரிக்கிறோம், ஹெல்த்தி ஆகிறோம், உடம்பை எவ்வளோ சந்தோஷம் வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம லைஃபு போகும். அதெல்லாம் நம்ம நிறையா பார்க்கணும் இந்த லைஃப்பில். எல்லாமே மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான். அதே மாதிரி வயசானவங்களும் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. செம என்ஜாய்மெண்ட்டாக செம சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரியலாக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரேம்ப் பால்க்கு தான் அழகாக ஜம்முன்னு ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்ல. அடுத்த வழக்கமாக நம்ம சேட்டையை ஆரம்பித்தாச்சு. எட்ரா நம்ம நண்பர் தான் நம்ம இதை எடுத்தார். இதை வச்சு என்ன சாங் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே கடைசியாக ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. அப்படியே கடைசியில் வந்து போய் கெஞ்சிட்டு இருந்தாங்க போய் ஸ்டேஜில், தளபதி பாட்டு போடுமான்னு அங்கே சைடில். கடைசி வரைக்கும் போடவே இல்லை, எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்பி வந்து. இதனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம உடலுக்கும் மனதுக்கும் இந்த மாதிரி ஒரு பல சம்பவங்கள் தேவைப்படுது.
நல்ல ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் இல்லை மற்றவங்க வரலினா தயவு செஞ்சு பரவாயில்ல, நீங்களாவது உங்கள் லைஃபுக்கு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி மன வலிமை உடல் வலிமை எல்லாத்தையும் பெற்று நான் நம்ம கோயம்புத்தூர் கோபால் சேனல் சார்பாக எல்லாரும் ஹெல்த்தியாக இருங்கன்னு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. உங்களிடம் விடைபெறுவது கோயம்புத்தூர் கோபால். டாட்டா.